நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீராமச்சந்திரஸ்ருதபாரிஜாதः சமஸ்தகல்யாணகுணாபிராமः சீதாமுகாம்போருஹசஞ்சரீகः நிரந்தரம் மங்களமாதனோது. ராவணன் தன்னை வீட்டி ராமனாய் வந்து தோன்றி தராதலம் முழுதும் காத்து தம்பியும் தானுமாக பராபரம் ஆகி நின்ன பண்பினை பகருவார்கள். நராபதி ஆகி பின்னும் நமனையும் வெல்லுவாரே. புத்திர ஜன்ம விவாஹாதோ குரு தர்சனமேவ ச படேச்ச ஸ்ருணுயாத் சைவ த்விதீயம் காண்டமுத்தமம். எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி எனும் விசேஷமான காரியக்கிரமத்திலே இந்த வாக் யஜ்ஞம் என்பது அயோத்தியா காண்டத்தினுடைய விவரங்களை எல்லாம் சாரபூதமாக எடுத்து நம்முடைய பெரியோர்கள் எந்த அளவில் அனுபவித்திருக்கிறார்களோ அவர்களது துணையை கொண்டு அதில் ஏதோ ஒரு பாகத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். இந்த கம்பராமாயணம் என்பது மிக பெரியதான ஒரு சமுத்திரம். அதிலேயும் வால்மீகி ராமாயணம் என்பது அது 4 சமுத்திரத்தையும் சேர்ந்ததான அர்த்தங்களை கொண்டது. அதனுடைய விவரங்களை எல்லாம் சார சங்கிரகமாக கம்பநாட்டாழ்வான் நமக்காக அருளினான். தேரெழுந்தூரில் வாழ்வோன் கம்பன் என்று நம்முடைய பெரியோர்கள் கூறுவார்கள். அந்த மாதிரியாக கம்பன் அனுதினமும் சாயங்கால வேளையிலே இதை ஸ்ரீராமாயண காலக்ஷேபத்தை பெரியோர்களிடம் அழுந்தூரில் வாழும் அந்தணர்களிடம் ஒவ்வொரு இல்லமாகச் சென்று அந்த வால்மீகி ராமாயணத்தினுடைய உள் விஷயங்களை எல்லாம் அவ்வளவு அனுபவித்து கேட்டிருக்கிறான். எம்பெருமானாருடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அவர் அறியாத ரகசியங்கள் எதுவும் இல்லை. இருந்தாலும் தன்னுடைய தாய்மாமனாக இருக்கக்கூடிய திருமலை எனும் பெரிய திருமலை நம்பியிடம் சென்று அந்த ஸ்ரீராமாயணத்தினுடைய இரகசியார்த்தங்களை எல்லாம் கேட்க வேண்டும் என்று, அதுவும் இந்த நாளில் போகிறது என்பது ரொம்ப சுலபமாகிவிட்டது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்பு அந்த திருமலைக்கு காலால் நடந்து செல்லாமல், என மலையே திருவுடம்பு என்று ஆழ்வார் சொல்லியிருக்கிறதுனால முழங்கால் வரையில் நன்றாக கட்டிக்கொண்டு நாளிலேயே நடந்து சென்று பெரிய திருமலை நம்பியிடம் ஸ்ரீராமாயணத்தினுடைய இரகசியார்த்தங்களை எல்லாம் கேட்டு எம்பெருமானாருடைய கடைசி காலத்திலே திருவரங்கத்திலே உபன்யாசம் செய்திருக்கிறார் என்பதெல்லாம் அங்கே நாம் பார்க்கிறோம். அதனால்தான் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுசன் சொன்னார். அப்போ ராமாயணமாகிய பக்தி வெள்ளமானது எப்படி இருக்கும் என்று கேட்டால், ஏகைகம் அக்ஷரம் பும்சாம் மகா பாதக நாசனம் சொன்னார். ராமாயணம் என்று சொன்னாலே போதுமாம், அது சமஸ்த பாபங்களையும் நீக்கிவிடும். ராமா என்ற 2 எழுத்தினால்னு சொன்னான் கம்பன். அப்போ நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சண்மமும் மரணமும் இன்றி தீயுமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால்னு சொன்னான். அந்த ராமாயணத்தினுடைய ராமநாமத்தின் பெருமைகளை எல்லாம் நாம் அனுபவிக்க வால்மீகி ராமாயணத்தை முழுதுமாக அனுபவிக்க வேண்டுமேயாகில் கம்பராமாயணத்தினுடைய ஒரு சாரபூதமான விஷயங்களை நாம் தமிழில் புரிந்து கொண்டோமேயாகில் வால்மீகி ராமாயணத்தை இன்னும் நன்றாக நாம் ஆராயலாம்.
அதை போலவே திருவாய்மொழியினுடைய ஒரு சார சங்கிரகத்தை அல்லது 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய ஒரு சாராமிர்தத்தை நாம் தெரிந்து கொண்டு கம்பநாட்டாழ்வானுடைய ராமாயணத்தை பார்த்தோமேயாகில் அது இன்னமும் ரசமாக இருக்கும். ஏனென்று கேட்டால் திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரதமமான விஷயங்களை எல்லாம் கம்பநாட்டாழ்வான் தன்னுடைய பாசுரங்களிலே புகுத்தி இருக்கிறான். அதிலேயும் கோசல தேசத்தினுடைய நாட்டு வர்ணனம், தேச வர்ணனம் போன்றவைகள், ராமபிரானுடைய வீர வர்ணனம் போன்றவைகள் எல்லாம் ஆழ்வார் பாசுரங்களை அப்படியே ஒத்திருக்கும். அதிலேயும் திருவங்கை ஆழ்வார் அருளி செய்ததான என அவருக்கு பேரு கலியனடிப்பொடி என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள். கம்பநாட்டாழ்வானுக்கு பேரு கலியனடிப்பொடி என்று பெயர். அந்த கலியனடிப்பொடியாக இருக்கும் பொழுது இவருடைய கம்பருடைய திருவுள்ளத்திலே எந்த பாசுரங்கள் அங்கே சென்று கொண்டு இருக்கிறதுன்னு கேட்டாக்க தேரெழுந்தூர் பாசுரமே நிறைய அது அவருடைய மனதில் உள்ளே சென்று இருக்கிறது. அதோடு திருமங்கை மன்னனுடைய தமிழ் ஒலி என அவர் சதுஷ்கவி பிரசாதகன்னு பேர் அவருக்கு. ஆசுகவி, சித்திரகவி, மதுரகவி, விஸ்தாரகவி என்று சொல்லக்கூடியதான அந்த 4 கவிகளுடைய சாரத்தையும் எடுத்து தன்னுடைய பாசுரத்திற்குள் புகுத்தி இருக்கிறார் கம்பநாட்டாழ்வார். அதனால் கம்பநாட்டாழ்வார் என்று பெயர் வந்ததாம். இப்படியாக 1000 அர்த்தத்தை 4000 மூலமாகவும் 4000 அர்த்தத்தை 12000 மூலமாகவும், 12000 என்பது கம்பநாட்டாழ்வான் ராமாயணம். இந்த 12000 அர்த்தத்தின் மூலமாக நாம் வால்மீகி ராமாயணம் 24000 நாம் அனுபவித்தோமே ஆகில் நமக்கு முக்தி என்பது எங்கேயோ போய் எதையோ அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பக்கம் இந்த புஸ்தகம், அந்த பக்கம் அந்த புஸ்தகம், நடுவில் திருவாய்மொழி, பஞ்சராத்திரம் வச்சுட்டோம்னு சொன்னாக்க சதுசாகர பர்யந்தம் கோபிராமணேபிய சுபம் பவது என்று நன்மக்களும் நன்மங்கலங்களும் அந்த இல்லத்தில் எப்பொழுதும் குடிகொண்டிருக்கும்னு சொன்னான். இப்போ நாம் உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்க இன்னைக்கு இதையெல்லாம் நாம் விட்டுட்டதுனால தான் எவ்வளவு ரூபா வந்தாலும், எவ்வளவு நமக்கு தனம் வந்தாலும், எவ்வளவு பணம் வந்தாலும் ஒரு விதமான சோகமும் ஒரு விதமான திருப்தி இல்லா தன்மையும் தான் இருக்கு. ஆனால் ஒரு 30 வருஷம் முன்னாடி நாம் இருக்கிறவா நினைச்சு பார்த்தோம்னு சொன்னாக்க இந்த காலத்து பசங்களுக்கு அது தெரியக்கூடிய அவசியம் தெரியாது, தெரிஞ்சிருக்கக்கூடிய அவசியமும் இருக்காது. ஏன்னா அவளுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்சி போய்டுறது, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்பதே இல்லை. இப்போ குக்கிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, புக்கிங் பண்ணால் போரும்னு ஆயிடுத்து. ஆகையினால என்னாச்சுன்னா அவளுக்கு அந்த கஷ்டத்தினுடைய ஒரு அருமையே தெரியாது. ஆனால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50 வயசு இருப்பவர்கள் அல்லது ஒரு 60 வயசு இருப்பவர்கள்லாம் அவள் சிந்திச்சு பார்த்தோம்னாக்க அவர்களுடைய தகப்பனார்கள், அவளுடைய குடும்பங்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் வீட்டில் பார்த்தா ஒரு 15 பேர் இருப்பா, 12 பேர் இருப்பா. இவன் அத்தனை பேரும் சாப்பிட்ருக்கா, அத்தனை பேருக்கும் கல்யாணங்கள் நடந்திருக்கு, அத்தனை பேருக்கும் சமஸ்த விதமான காரியங்களும் நடந்திருக்கு. ஆனால் சுகமாக இருந்திருக்கா. அது எதனால் அப்படின்னு கேட்டாக்க இது போன்றதான இதிகாச புராணங்களை வைத்து கொண்டு இவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருப்பார்கள். திண்ணையில் பார்த்தோம்னு சொன்னால் சாயந்திர வேளையில் தேரெழுந்தூரில் பார்த்தோம்னா 4 பேர் உட்காந்துட்டு ஏதோ ஒரு சரித்திரத்தை பற்றி பேசின்னு இருப்பாள். அப்படி கிடைச்ச இந்த ராமாயணமும் மகாபாரதமும் பாகவதமும் இவர்கள் எண்ணத்திலேயே ஓடிக்கொண்டிருந்ததாலும் இவர்கள் எண்ணத்திலேயே திருவாய்மொழியினுடைய அந்தரங்கமாக இருக்கக்கூடிய எம்பெருமானது எண்ண ஓட்டங்கள், ஆழ்வாரது எண்ண ஓட்டங்கள்லாம் இருந்ததுனால இவ எதை பற்றியுமே கவலைப்பட்டதாக தெரியல. எல்லாம் பகவான் பார்த்துப்பான், ராமன் பார்த்துப்பான்ற ஒரு தைரியத்தில் எல்லாமே இருந்துட்டு இருந்தான். இன்னைக்கு அந்த தைரியம் பின்பக்கம் போனதுனால எதுவுமே இவாளால் அதுக்கு அந்த மனோதைரியம் இல்லாத போச்சு. உடம்பு வேணா பெருசாக இருக்க ஒழிய உள்ளத்தில் ஒரு தைரியம் இல்லை. மனோதைரியம்தான் நல்லதை செய்யும் என்று போல அந்த மனோதைரியத்தை கொடுக்கக்கூடியவர் மகர்ஷிகள் தான். அதே மாதிரி அவளோடு எழுதி வைத்த ராமாயணம் போன்றதான இதிகாசங்கள் தான். இப்படியாக நம்முடைய ஆராய்ச்சியை செலுத்தினோமேயாகில் அயோத்தியா காண்டத்தில் நேற்றைய தினம் வரையிலேயும் பரதனானவன் இங்கே குகனோடு கூட வந்து
குகனோடும் ஐவரானோம் என்று சுமந்திரன் சொல்லப் போக இங்கே அவர்கள் புடைசூழ பரத்வாஜ ஆசிரமத்தின் வழியாக செல்கிறார்கள், வருகிறார்கள்னு பேரு. அப்போ அந்த பரத்வாஜர் என்பவர் யார் என்று கேட்டாக்க, யௌவனஸ்தஸ்ய கௌரஸ்ய கபித்தஸ்ய சுகந்தினஹ ஹிருதா பூர்ணாரசாலஸ்ய தத்னஸ்வேதஸ்யாச்ச பரே பபூவ பாயசஸ்யாந்தே சர்க்கராயாச்ச சஞ்சயாஹ கல்காமச்சூர்ணகாஷாயமஹ ஸ்நானானி ச விவிதானி ச தத்ருஷுர்பாஜனஸ்தானி தீர்த்தேஷு சரிதான் நராஹ என்று பரத்வாஜாசிரமத்தில் பரதனை வரவழைத்து, இவர் யார் போனாலும் எந்த சமயத்தில் போனாலும் அத்தனை பேருக்கும் இவர் சாப்பாடு ததியாராதனம் பண்ணி வைப்பாராம். அதுவும் அந்த காட்டில் எந்தெந்த மாதிரியாக இவர்கள் விரும்புகிறார்களோ அத்தனை விதமான பிரசாதங்களும் இவரால் செய்ய முடியும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய காமதேனுவனுடைய ஒரு விசேஷமான கட்டாட்சத்தினாலேயும் இவருடைய தபோபலத்தினாலேயும் இன்னைக்கு கூட எங்கேயாவது போய் நாம் ஏதாவது சமயாராதனை பண்ணினோம்னு சொன்னாக்க, ஓ இது என்ன பரத்வாஜாசிரமம் மாதிரி இருக்க, வரவாள் அத்தனை பேருக்கும் ததியாராதனம் பண்ணிட்டு இருக்காரு என்று நம்மடவா பெரியவா பேச கேட்டு இருக்கலாம். அப்போ இதன் மூலமாக என்னாச்சுன்னு கேட்டால், இவரை தரிசித்தாலே நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும்னு சொல்றார். அதைத்தான் வால்மீகி சொல்றத அப்படியே கம்பநாட்டாழ்வான் பரத்தின் நீக்கும் பரத்துவன் எனும் பேர் வரத்தின் மிக்குயர் மாதவன் வைகுடம் அர்த்திகூர அணுகினன் ஆண்டிவன் விருத்தி வேதியரோடு எதிர்மேவினான். அதாவது ததச பிரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சஹா என்று அங்கே இக்ஷ்வாகு குலத்திற்கு வசிஷ்டாதி மகர்ஷிகள் எல்லாம் எப்பவும் சுற்றம் சூழமாக அங்கேயே இருந்து கொண்டிருப்பாராம். விருத்தி வேதியரோடு அவர்களை சுற்றியே, அதாவது இப்பொழுது பரதனை சுற்றியே இவர்கள் ஜாபாலீரத காஷ்யபா காத்தியாயனோ சுயஜ்ஞச்ச கௌதமோ விஜயஸ்ததா என்று இவர்கள் விருத்தி சுத்தி கொண்டு பரதனோடு இவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். வருத்தும் பொழுது அர்த்தி கூற வாருங்கள் வாருங்கள் என்று கூறி இவரை தன்னுடைய ஆசிரமத்திற்கு வரவேற்று இவர்களை எல்லாரையும் வரத்தின் மிக்கு உயர்வாதவன் வைகுடம், பரத்வாஜாசிரமம் இருக்க அது சாட்சாத் எம்பெருமானும் மகாலட்சுமியும் வசிக்கக்கூடிய இடம் மாதிரியாக லக்ஷ்மி கட்டாட்சம் பொங்குகிற இடமாக இருந்துதான். ஏன்னு கேட்டா, எந்த இடத்துல விருந்தோம்பல் நிறைய பண்றோமோ அந்த இடத்துல லக்ஷ்மி கட்டாட்சம் நிறைய பொங்கும்னு பேரு. அந்த மாதிரியாக பரத்தின் நீக்கும் பரத்துவன், அவரை சேவித்தாலே நம்முடைய பாப்பங்கள் விலகிவிடும். வால்மீகி சொன்னா அப்படியே தமிழை இவர் கொடுக்கிறார். பரத்தின் நீங்கும் பரத்துவன் என்னும் பேர் வரத்தின் மிக்குயர் மாதவன் வைகிடம் அருத்தி கூற அணுகினன் ஆண்டு அவன் விருத்தி வேதியரோடு எதிர்மேவினான். அந்த மாதிரியாக இவருடைய ஆசிரமத்திலிருந்து ததியாராதனெல்லாம் செஞ்சுண்டு, ததியாராதனம் பரதன்லாம் ஒன்றும் சாப்பிடல, அவர் சோகத்தோடு தான் இருக்கார். இருந்தாலும் வந்தவாளுக்கு ஏதோ ஒன்று சாப்பிடணுமோ இல்லையோ, அப்போ இவாளுக்கெல்லாம் சாப்பாடு பண்ணி வைத்து விட்டு இங்கிருந்து நேர ராமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறார். போனாக்க இந்த ஆரவாரமும் சப்தத்தையும் கேட்டு லக்ஷ்மணன் என்ன பண்றா, ஒரு மரத்தின் மேலே ஏறி பார்க்கறான். பார்த்தா அங்க பரதன் வர மாதிரி தெரிகிறது, பரத சத்ருக்னாதிகள் வரத மாதிரி தெரிகிறது. அப்ப இவனுக்கு என்ன எண்ணம் வந்துடுத்துன்னு கேட்டாக்க, இப்பொழுதுதான் நாட்டை விட்டு நம்மளை துரத்தினார்கள், இன்னமும் ஏதோ நம்மளை துரத்துவதற்காக இவன் புடைசூழ வருகிறான் போல இருக்கு. ஆகையினால இப்ப அவனை விட்டேனா பார் என்று சீற்றத்தோடு சில வார்த்தைகள் சொல்றானாம். என் நிமித்தம் பவான் ராஜ்யாதிம் சிதோ ராகவ சாஸ்வதீம் சம்பிராப்தோயம் மரீர்வீர பரதோ வத்ய ஏவமே. இப்பவே பார் ராமா, நான் இப்பவே போய் பரதனை தீர்த்து கட்டிவிட்டு வந்துடுறேன் பார், வத்ய ஏவமே. ஏன்னா நம்மளை இன்னும் ஓட ஓட வரட்டுறதுக்குன்னு ஆரம்பிச்சுட்டான் போல இருக்கு. இப்பதான் அவன் அம்மா வரட்டினா, அப்பாவும் சேர்ந்து விரட்டி விட்டார். நாமளோ காடு மலையெல்லாம் சுத்தின்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
நாம மாத்திரம் இல்லை, சீதா பிராட்டி மண்ணியும் சேர்த்துன்னு வந்துட்டு இருக்கோம், இவ்வளவு கட்டப்பட்டு இருக்கோம், இவன் இன்னமும் இந்த மாதிரி படையோட வந்து இருந்து நம்மளை விரட்டத்துக்கு ஆரம்பிச்சான்னு சொன்னா அவனை சும்மா விடக்கூடாது. பரதஸ்ய வதே தோஷம் நாகம் பஷ்யாமி ராகவ பூர்ய அவபகாரிணம் ஹத்வா நஹ்யதர்மேன உஜ்யதே. அவன் எனக்கு பெரியவனா இருக்கலாம், சின்னவனா இருக்கலாம், அதை பத்திலாம் கவலை கிடையாது. அவன் பண்றது தர்மம் இல்லை, அதர்மமான காரியம். ஆகையினால் அவனை நாம் அடிப்பதோ கொல்வதோ என்பது தர்மம் தான். ஒரு காலம் அது பரதனை அழிப்பது என்பது சரியான காரியம்தான், அதர்மம் இல்லை என்றெல்லாம் சில வீரவச்சனங்களை எல்லாம் சொல்றானாம். பூர்வாபகாரி பரதஸ்ய அர்த்தமஸ்ய ராகவ ஏதஸ்மின் நிகதே கிருஷ்ணாம் அனுஷாதிவ சுந்தராம் என்று இவன் இந்த மாதிரி வீரவசனங்களும் கோபாவேசமான வசனங்களையும் பற்றி இங்க வால்மீகி சொன்னத ஒரு மகள் காதலின் உலகை நோய் செய்த பெருமகன் ஏவலின் பரதன் தான் பெரும் இருநிலம் ஆள்கை விட்டு இன்று என் ஏவலால் அருணரகாழ்வது காண்டி ஆழியாய். இப்போ இவன் என்னமோ தகப்பனார் சொன்னார் தாயார் சொன்னார்னுட்டு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு வந்துருக்கான். அப்ப இந்த ராஜ்யம் போராது இவனுக்கு, இவனை வதம் செய்வதனால இன்னும் ஒரு க்ஷணத்துல பார் இவன் நரகத்துக்கு போக போறான் பார் அப்படின்னுட்டு இந்த மாதிரியான வீரவச்சனத்தை சொல்றான். அருநரகாழ்வது காண்டி ஆழியாய். ஆழியாய் என்ற அந்த ராமன் அர்த்தம். ராமபிரானே, இப்ப நான் ஒரு க்ஷணத்துல போய் அந்த பரதனை வதம் செய்து அந்த கூட்டத்தார் அத்தனை பேரையும் அடித்து துவம்சம் செய்து விட்டு நேர நரகத்துக்கு அனுப்பிச்சுடுறேன் பார் என்று. ஏன்னா இவன் பண்ற காரியம் பூரா இவ்வளவு ஒரு விரோதமான காரியம் பண்ணின்னு இருக்கான். அதனால இது அதர்மமான காரியம் பண்றான், தர்மத்தை நிலைநாட்டு வருகிறேன்னு சொல்றார். அந்த சமயத்துல ராமபிரான் அவனை ஆஸ்வாசப்படுத்துறார். அப்போ லக்ஷ்மணா, நம்முடைய வம்சத்திலேயே ஒரு நாளும் இந்த மாதிரி தர்மத்தை எதிர்த்து தர்மத்தை குலைத்து கொண்டு ஒரு காரியம் நம்முடைய பெரியோர்கள் பண்ணதல்ல. ஆகையினால பரதனும் அந்த மாதிரி காரியம்லாம் பண்ண மாட்டான். நீ உன்னுடைய கோபத்தை கொஞ்சம் சாந்தப்படுத்திக்கோ. சுசம்ரப்தம் து சௌமித்ரிம் லக்ஷ்மணம் குரோதமூர்ச்சிதம் ராமஸ்து பரிசாந்த்வத்ய வச்சனம் ச இதம் அப்ரவீத். அப்போ ஒரு சில வார்த்தைகள் சொல்றான். மன்யேகமாகதோ யோத்யம் பரதோ பிராத்ருவத்சலஹ மம பிராணாத் பிரியதரஹ குலதர்மம் அனுஸ்மரன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த இடத்துல லக்ஷ்மணனையும் சேர்த்து சொல்றான். ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் சாந்தப்படுத்தணும்னு சொன்னா அவனையும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் படுத்தணும். அப்போ நீ எப்படி எனக்கு பிராணன் போன்றவனோ அந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய பரதனும் நமக்கு பிராணன் போன்றவன் தான். ஆகையினால அவன் ஒரு நாளும் நம்முடைய தர்மத்தை மீறி, நம்முடைய பெரியவர்கள் சொன்ன தர்மத்தை மீறி ஒன்றும் பண்ணிருக்க மாட்டான். லக்ஷ்மணா, நீ கொஞ்சம் அவசரப்படாதேன்னு சொல்றான். ஸ்ருத்வா பிரவ்ராஜிதம் மாம்ஹி ஜட்டாவல்கலதாரிணம் ஜானக்யா சகிதம் வீர त्वया च पुरुषर्षभ श्रेहेनाक्रान्त हृदयः शिकेनाकूलितेन्द्रियः द्रष्टुमभ्यागतो ह्येष भरतो नान्यथा गतः. லக்ஷ்மணா, அவன் ஏன் வந்துட்டு இருக்கான் தெரியுமா? நாம் 3 பேரும் வல்கலதாரத்தோடு இப்படி கட்டப்பட்டு இருக்கோமே, இந்த மாதிரி கட்டப்படக்கூடாது, நீங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும்னு நம்மளை பார்த்து ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக வந்துருப்பானே ஒழிய நீ ஒரு நாளும் நம்முடைய பரதன், நம்முடைய சகோதரன் அந்த மாதிரி காரியம் பண்ணுவான்னு நீ நினைக்காத. நம்ம குலத்திலேயே அந்த மாதிரி பண்ணவர்கள் இல்லை. ஆகையினால நீ அந்த மாதிரியான கெட்ட எண்ணங்களை எல்லாம் ஒழித்து விடுவாயாகன்னு சொல்றாருங்க. இதையெல்லாம் சொல்லி லக்ஷ்மணனை ஸ்தோத்திரம் பண்றாருன்னு சொல்றான். ஏன்னா அவருக்கு எம்பெருமானுக்கு ஸ்தோத்திரம் பண்றது பிடிக்கும். இப்ப எம்பெருமான் என்ன பண்றானா, லக்ஷ்மணன் ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக நம்முடைய என்று இவரையும் சேர்த்துண்டே சொல்லிட்டு வராருன்னு சொல்றான். இதுல இன்னும் பல ஸ்லோகங்கள் சொல்லிட்டு போறார். ஆனால் இது அப்படியே கம்பன் என்ன பண்றானா, இலக்குவ உலகேரேழும் ஏழும் நீ கலக்குவன் என்பது கருதினால்
அது விலக்குவது அரிது, அது விளம்பல் வேண்டுமோ, புலக்குறித்து ஒரு புகழ் புகழ கேட்டியால். நம்முடைய குலத்துக்கு வேண்டியதான ஒரு தர்மத்தை நான் சொல்றேன் லட்சுமணா. உலகம் ஓர் ஏழும், ஏழும் நீ தெரியுமா? சப்த லோகங்களும் யார் மூலமாக தாங்கிக் கொண்டிருக்கிறது? அனந்தன் மூலமாக தானே தாங்கின்னு இருக்கு. ஆகையினால ஏழும் நீ கலக்குவன் என்பது எல்லாருக்கும் தெரியும். நீ நினைச்சாக்க எல்லாரையும் ஒரு நிமிஷத்துல துவம்சம் பண்ணிடுவேன்னு தெரியும். இதெல்லாம் தோற்றத்துக்காக சொல்றது. இந்த மாதிரியாக நீ கலக்க வேண்டாம், இப்ப நீ கலங்காதிரு மனமே என்று சொல்றாருங்க. நம் குலத்து உதித்தவர் நவையின் நீங்கினர், எங்குல புருவர்கள் எண்ணின் யாவரே, தம் குலத்து ஒருவர் அரும் தர்மம் நீங்கினர், பொங்குலத்திரளும் பொருத தோழியார். நீ சொல்லு பார்க்கலாம், நம்முடைய வம்சத்துல ஒரு நம்முடைய தகப்பனார் ஆகட்டும், அவருக்கும் பெரியவர்களாகட்டும், ரகுவாகட்டும், இக்ஷ்வாகுவாகட்டும், யாராவது தன்னுடைய தர்மத்தை தான் கஷ்டப்பட்டால் கூட ஒரு நாளும் சத்தியத்தை விடாதவன் ஹரிச்சந்திரன். இந்த மாதிரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு ரங்கநாதனை எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்தவன் இக்ஷ்வாகு. நம்முடைய தகப்பனார் தசரதன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் தேவர்களோடு யுத்தம்லாம் பண்ணியிருக்கார். ஆக ஒரு நாளாவது இவர்கள் அந்த தர்மத்தை விட்டிருக்காளோ? ஒரு நாளும் விடமாட்டார்கள். பரதனும் அந்த மாதிரி தான். ஆகையினால ஏன்னா அவருடைய தாயார் அப்படிதான் சொல்லி அனுப்பியிருக்கார். ராமனுடைய தாயார் சொன்ன வச்சனங்களை எல்லாம் ராமபிரான் மனதில் வைத்து கொண்டு எம்பாலயஸ்ய தர்மத்வம் திருத்தியாச்ச நியமேனச்சா சவை ராகவசார்தூலா தர்மத்வம் அபிரக்ஷது என்று நம்முடைய பெரியோர்கள் என்ன என்ன தர்மங்கள் செய்து வந்திருக்கிறார்களோ அந்த தர்மம் உன்னை காக்கட்டும் என்று சொல்லிதான் அனுப்பியிருக்கா. ஆகையினால அந்த தர்மமான வழியில வந்த பரதன் ஒரு நாளும் நம்முடைய தர்மத்தை மீறி நம்ம எல்லாம் வதை செய்ய வரமாட்டானோ, விரட்டுவானோ, கவலைப்படாத. எனைத்துளமறை அவையம்பற்பலன பனைத்திரள் கரக்கரி பரதன் செய்கையே, அனைத்திரம் அல்லன அல்ல அன்னது நினைத்திலை என்பையின் நேய நெஞ்சினால். அந்த மாதிரி மனசால கூட நினைக்க மாட்டான் அவன். நீயும் அந்த மாதிரி நினைக்காத. என்ன கேட்டால் நாம் எல்லாம் ஒரே குலத்தில் உதித்தவர்கள். ஆகையினால நமக்கெல்லாம் தர்மம் தான் உபதேசமாக இருக்கக்கூடியது. தர்மம் தான் நம்மளை வழி நடத்துறது, தர்மம் தான் பூமியை நடத்துறது. ஆகையினால அந்த தர்மமே வடிவெடுத்ததாக பரதன் வந்துருக்கான். நீ ஒரு நாளும் அவனை நீ விபரீதமாக எண்ணாதே. சேனுயர் தர்மத்தின் தேவை செம்மையின் ஆணியை அன்னது நினைக்கல்லாகுமோ. அப்போ வந்துருக்கிறவன் யார் தெரியுமா? தர்மத்தின் தேவண்டாவன் பரதன் என்பவன். எனக்கு தெரியும் அவன் தர்மமே வடிவெடுத்தவனால வந்துருக்கான். அப்படிப்பட்டவனான அந்த இவனை அன்னது நினைக்கல் ஆகுமோ என்று இந்த இடத்துல லக்ஷ்மணன் ஆசுவாசப்படுத்துறான். உடனே லக்ஷ்மணனும் சென்று போய் பரதனை வரவேற்று இருவரும் அங்கிருந்து நேர வரார்கள். வந்தவுடனே ராமபிரானை பார்த்து நேர சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிக்கிறான் பரதன். அவன் கண்ணில் அப்படியே தாரதாரியா தண்ணி கொட்டுறது. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன நடந்தாலும் அத்தனையும் ஒரு க்ஷணத்துல நடந்து போயிடுத்து. ஆகையினால அண்ணா என்னை மன்னித்துள்ள வேண்டும் என்று சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிக்கிறான். அந்த இடத்துல அவனுக்கு தர்மத்தையும் நீதிநெறி விளக்கத்தையும் கஷ்டித் அத்தியாயம் என்று பெயர். இந்த இடத்துல வால்மீகி 100வது அத்தியாயம், அயோத்தியா காண்டம் 100வது அத்தியாயத்துல இந்த இடத்துல லோகத்தினுடைய நீதி நெறி இன்னைக்கு கூட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நடக்கிறதுன்னு சொன்னா அதெல்லாம் ராமபிரான் ராஜதர்மத்தை அங்க பரதனுக்கு ஒரு 5 நிமிஷத்துல அத்தனையும் உரைக்கிறாராம். அங்க தாம் ஸ்ருத்வா வருணாம் வாசம் பிதுர்மரண சம்ஹிதாம் ராகவோ பரதேனோக்தம் பபூவகத சேதனா என்று நீதிநெறி விளக்கத்தை எல்லாம் கேட்டுவிட்டு அப்படியே கண்ணீரோட கம்பலையோட இவனுக்கு ஒரு பக்கம் ஏன் இந்த உடனே அவனுக்கு அந்த நீதிநெறி விளக்கத்தை சொன்னார்னு சொன்னாக்க வந்தவனை குசல பிரசன்ன தானே பண்ணியிருக்கணும். ஆனால் கஷ்டித் கஷ்டித் என்று வரக்கூடியதான ஸ்லோகத்தை ஏன் சொன்னார்னு கேட்டால் இதை விட்டா அடுத்த க்ஷணத்துல வேற எல்லாமே மாறிப்படும். இதெல்லாம் ராமபிரானுக்கும் தெரியும். அப்போ இதையெல்லாம் அவன் சேவித்து முடியறதுக்குள்ள நீ அந்த ராஜ்யத்தை இப்படி பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கியா, அந்த இவாளுக்கு இப்படி தண்டனை கொடுக்கணும், இந்த இவாளை நல்ல விதமா பார்த்துக்கணும் என்றெல்லாம் 100 ஸ்லோகத்துல இதுல கஷ்டித் கஷ்டித் என்று
வரக்கூடிய ஸ்லோகங்கள் வரும். அதனால் இந்த அத்தியாயத்துக்கு பேரே பெரியவாள் வச்சது கஷ்யத் அத்தியாயம்னு பேர். அப்போது இதையெல்லாம் சொல்லிட்டு எழுந்துண்டு அபிவாதியை பண்ணிட்டு, ராமா இப்பவும் துக்கமாக இருக்கேன், என்னன்னாக்க நம்முடைய தகப்பன் நம்மை விட்டு சென்று விட்டார் என்று தாம் ஸ்ருத்வா கருணாம் வாச்சம் பிதுர்மரண சம்ஹிதாம் ராகவோ பரதேனோக்தம் பபூவ கத சேதனா. அப்படியே இவனுக்கு இந்த ராஜ்யம் போனது கூட பெருசி தெரியலையா ராமபிரானுக்கு. தசரதன் வியோகம் என்பது அவனுடைய ஹிருதயத்தையே அப்படி பிளந்த மாதிரி இருக்குன்னு சொல்றார். தம் துவஜ்ரமிவோத்ஸ்ருஷ்டம் ஆஹவோ தானவாரிண வாக்வஜ்ரம் பரதேனோக்தம் மமனோக்ஞம் பரஸ்தபா. அப்போ வாக்வஜ்ரம் பரதன் சொன்ன மாதிரியான இடி விழுந்த மாதிரி இருந்துதான் அந்த வச்சனமானது. அப்படியாக இங்கே பிரகிருஹ்ய ராமோ பாஹூவை பூஷிதோக்ரே யதோத்ருமஹ வனே பரசுனா கிருத்தா ததா புவி பபாதஹ என்று இங்கே அந்த பூமி பிளந்து அதற்குள்ளே நல்ல பசுமரமாக இருக்கக்கூடியது அந்த கொடரியால் வெட்டப்பட்டால் எந்த மாதிரி துடிக்குமோ அவ்வளவு துடித்து ராமபிரான் தசரதனுடைய வியோகத்தை தாங்காமல் கதறி அழுகின்றான் என்று இங்கே வால்மீகியானவர் ததா நிபதிதம் ராமம் ஜகத்யாம் ஜகதீபதிம் குலகாத பரிஸ்ராந்தம் பிரசுப்தமிவ குஞ்சரம் பிராதரஸ்தே மகிஷ்வாசம் சர்வத சோககர்ஷிதம் ருதந்தஸ் சஹ வைதேஹ்யாஹ சிசுபிஸ் சலிலேன வை என்று இந்த இடத்தில் ராமனுடைய சோகத்தோடு முடிக்கிறார். மேன்மேலும் கம்பன் என்ன சொல்லுகிறார் என்பதான விஷயத்தை பார்க்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ